Hello my dears, welcome back to my channel. கையில் காலெல்லாம் முடி வளரதை பார்த்தாலே ரொம்ப எம்பாரசிங்காக வந்து நம்மளுக்கே ஒரு ஃபீல் இருக்கும். சரி ஹேர் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா வேக்சிங்க்கும் வந்து நம்ம எல்லாருக்குமே பயம் இருக்கும். ஏன்னா அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கிறதுனால ரொம்ப பயமாக இருக்கும். இன்றைக்கி வந்து பெயினே இல்லாமல் ஹேர் எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து நான் பல வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நான் ஷேவ் தான் பண்ண போகிறேன். ஷேவ் பண்ணதுக்கும் நிறைய பேர் பயப்படுவாங்க. ஏன்னா நிறையா முடி வளரும், திக்காக வளரும் அப்படின்றனால பயப்படுவாங்க. பட் நம்ம நினச்சி பயப்படுற அளவுக்குலாம் வந்து ஹேர் க்ரோத் இருக்காது. நான் வந்து 2 months முன்னாடி ஷேவ் பண்ணேன். ஸோ அதோட இப்போ தான் நான் வந்து பண்ண போகிறேன். எனக்கு இதுக்கு முன்னாடி இதை விட நிறையா இருக்கும். முடி வந்து ரொம்ப அதிகமாக ஹேர் க்ரோத் இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இந்த மெத்தட் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். இதுக்கும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்க்ரப்பிங். நீங்கள் வந்து லோஃபா யூஸ் பண்ணி குளிச்சிட்டிங்கன்னா அது ஓகே. இல்லைனா நீங்கள் வந்து ஹோம்மேட் ஸ்க்ரப் கூட யூஸ் பண்ணலாம். இதில் வந்து அரிசி மாவும் தண்ணியை மட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்டெப் வந்து ஏன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ரேசர் கட்ஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். பாய்ஸ்லாம் ஷேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே டாட்டாக பிளட் வரும். ஸோ அதை வந்து தடுக்கிறதுக்காக தான் இந்த ஸ்க்ரப்பிங் ப்ராசஸ் பண்ணுறோம். நம்ம ஸ்கின் மேலே இருக்க டெட் செல்ஸ் எல்லாமே வந்து இந்த ஸ்க்ரப்பிங் ப்ராசஸில் வெளியில் வந்துடும். நீங்கள் எந்த இடத்துலலாம் ஹேர் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கையில், காலையில், அண்டர் ஆர்ம்ஸில் அங்கெல்லாம் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 minutes நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ப்ளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணிடுங்க. இப்போ வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து ஷேவிங். நான் வந்து வீனஸோட ரேசர் எடுத்திருக்கேன். இது வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப பழசு. இது ஒரு பிளேட்லாம் வந்து நல்லா துரு பிடிச்சிருச்சு. என்னால் இதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டனை புஷ் பண்ணால் நம்ம அந்த ஹெட்டை மட்டும் தனியாக கழட்டி எடுக்கலாம். திருப்பி வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி இந்த ரீஃபில் மட்டும் தனியாக கூட நம்மளுக்கு விற்கும். அது கூட வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் மெயின் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டு வந்து நல்லா பெண்ட் ஆகும். நம்ம முட்டிக்கிட்ட அது மாதிரிலாம் பண்ணக்குள்ளே வந்து நம்மளுக்கு கட் ஆகாது. ஈஸியாக வந்து பெண்ட் பண்ணி கொடுக்கறனால இது ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். இதில் எனக்கு வந்து கார்ட்ரிட்ஜ் வந்து தனியாக கிடைக்கல. ஸோ நான் வந்து புதுசாகவே ஒன்று வாங்கிட்டேன். ஸோ இது வந்து இப்படி தான் ஒரு பாக்ஸ் பேக்கேஜிங்கில் வரும். இந்த பிளேடில் வந்து ஒரு சோப் மாதிரி ஒரு லைன் இருக்கும். அதை வந்து ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்டால் மேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் இதை வந்து இந்த ரேசரை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பிரித்ததும் பார்த்திங்கன்னா ஹேண்டில் வந்து தனியாகவும் கார்ட்ரிட்ஜ் வந்து தனியாகவும் கொடுத்துருக்காங்க. நான் கார்ட்ரிட்ஜ் பாக்ஸ் ஒன்று விற்கும்னு சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி ரீஃபில் மட்டும் தனியாக. அது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். செப்பரேட்டாக ஒரு 2-3 போட்டு ஒரு பாக்ஸில் கொடுப்பாங்க. இப்போ இந்த கார்ட்ரிட்ஜ் எடுத்து இந்த ஹேண்டிலை வந்து நான் செட் பண்ண போகிறேன். செட் பண்ணக்குள்ளேயும் ரிமூவ் பண்ணக்குள்ளேயும் ஒரு கிளிக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும். ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து கம்ப்ளீட்டாக செட் பண்ணிட்டோம். இது வந்து பிளேட் பார்த்திங்கன்னா 3 blades வரும். அதுக்கு மேலேயும் கீழே வந்து ஒரு ரப்பர் மாதிரி ஒரு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நம்ம ஸ்கின்னில் வந்து ஹார்ஷாக இருக்கக்கூடாதுன்றனால. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஷேவ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து சோப் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. நான் எப்பவுமே சோப் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா சோப் வந்து ரொம்ப ஹார்ஷ் ஆகிடும், நம்ம ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆக்கிடும். நம்ம வந்து ஏற்கனவே ஷேவ் தான் பண்ண போகிறோம். ஷேவ் பண்ணாலே வந்து மோஸ்ட்டாக ஸ்கின் வந்து ட்ரை ஆக சான்சஸ் நிறையாவே இருக்குது. ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்க இன்னும் நிறையா சான்ஸ் இருக்குது ட்ரை ஆகிறதுக்கு. ஸோ வந்து சோப் அவாய்ட் பண்ணிவிட்டு கண்டிஷ்னர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஃபுல்லாக வந்து கண்டிஷ்னர் அப்ளை பண்ணிட்டேன். நம்ம ஹேர் க்ரோத் எந்த சைடு இருக்கோ அந்த சைடு தான் வந்து நம்ம ஷேவ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து கிளைட் ஆகிடுச்சு. நம்ம கண்டிஷ்னர் யூஸ் பண்ணியிருக்கனால இன்னும் ஈஸியாக வந்து கிளைட் ஆகிருக்கும். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு வாட்டி நம்ம ஷேவ் பண்ணதுக்கு அப்புறமா தண்ணியில் நினச்சி பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதில் ஹேர் வந்து ரெசிடியூ இருக்கும்ல, அதனால். ஸோ அது மாதிரியே நான் வந்து ஃபுல் ஹேண்டுக்கும் நான் வந்து பண்ணிக்கிறேன். நான் சொன்னேன் இல்லையா முட்டிக்கிட்டலாம் வந்து அந்த பெண்ட் ஆகிறதுனால ஈஸியாக இருக்கும்ன்ட்டு. இப்போ வந்து பாருங்கள் அந்த முட்டிக்கிட்ட நான் பண்ணுறேன். ஆனால் அந்த ஹெட்டு வந்து நல்லா பெண்ட் ஆகி கொடுக்கும். நம்மளுக்கு வந்து கட்டு வந்து ஈஸியாக வந்து விடாது. நார்மல் ரேசர் இருக்கும் இல்லையா, 50 rupees யூஸ் அண்ட் த்ரோ ரேசர், பிங்க் கலரில் வரும் வீனஸ்லேயே. பட் அதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து கட் ஆகிடும். ஸோ இது வந்து ரொம்பவே வந்து பெண்ட் ஆகி கொடுக்கும். இப்போ வந்து நான் ஹேர் வந்து ஒரு கையில் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டேன். நம்ம கண்டிஷ்னர் தான் யூஸ் பண்ணோம். அதுக்கே வந்து லைட்டாக ட்ரையாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ சோப்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா ட்ரை ஆகிடும். லாஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர். நான் வந்து குட் வைப்ஸோட வைட்டமின் இ மாய்ஸ்சரைசர் எடுத்திருக்கேன்.
மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப். இது வந்து ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. உங்கள்கிட்ட மாய்ஸ்சரைசர் இல்லைனா கூட நீங்கள் ஆலோவேரா ஜெல் வேறு ஏதாவது கூட ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கோகோனட் ஆயில் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஷேவ் வேறு பண்ணியிருக்கோம். அப்படியே நீங்கள் எதுவுமே பண்ணாமல் எதுவும் போடாமல் விட்டுட்டிங்கன்னா நம்ம கை இன்னும் நல்லா காஞ்சி ஒயிட்டாக செதில் அப்படியே பேத்துட்டு வந்துடும். ஸோ கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஷேவிங் வந்து ரொம்ப சேஃப், ரொம்ப அஃபோர்டபுள். நம்ம எப்போ வேணுமோ அப்பப்போலாம் நம்ம பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி, பயமும் கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.